Hi guys! Namaskaram. Welcome back to my channel Sri Sri. நம்ம இன்னைக்கு சில் சில் கூல் கூல் மதுரை ஜிகர்தண்டா எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த ஜிகர்தண்டா ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான். Within 5 minutesல பண்ணிடலாம். பட் அந்த ஜிகர்தண்டா பண்றதுக்கான preparations எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் லெங்தியான process. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் பிசின் அது வந்து நம்ம ஒரு 6 hours before ஊற வச்சுக்கணும். அடுத்து நம்ம இந்த ஜிகர்தண்டா எப்போ குடிக்கிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours before or 1 hour before நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் இல்லது or basil seeds வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் தண்ணியில. நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 tablespoon அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். அடுத்து நம்ம இப்போ கேரமல் சிரப் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நம்ம முதல்ல ஒரு panல ஒரு கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். இதுல தண்ணி எதுவுமே விடாம கரைய விட்டுலாம். நம்ம இங்க கேரமல் பண்ணிருக்க டைம்ல நான் இங்க வந்து 1 liter ஃபுல் ஃபேட் மில்க் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். இது காய்ச்சி இதை ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். நம்ம சக்கரை அழகா கரைஞ்சு வந்துருக்கு. அதே மாதிரி அந்த கலரும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இதில் போட்டிருக்கிற மொத்த சர்க்கரையும் கரைஞ்சு ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரும். நீங்கள் இந்த கேரமல் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி. அந்த தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம சர்க்கரை கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து அந்த வெந்நீர் விட்டுருவோம். இதில் இந்த சிரப் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஹைலியே வச்சுக்கணும், ரொம்ப ஹைலியாக வச்சுக்க வேண்டாம். இங்கே கொஞ்சமாக சுகர் சாலிட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்செடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிரப் வந்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 minutes கொதிச்சு எடுத்து போகிறோம், நம்ம அணைச்சிடலாம். இது ஆறின உடனே நல்லா திக்காக நம்மளுக்கு அந்த தேன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம இப்போது அடுத்த ப்ரொசீஜருக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து கேரமல் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஜிகர்தண்டாக்கான ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நான் இங்கே வந்து 1 liter அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன குட்டி கப் அளவுக்கு பால் செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வந்து நார்மல் ஐஸ்கிரீமோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஐஸ்கிரீமில் க்ரீம் நிறையா இருக்கும், அதில் வந்து க்ரீமியாக இருக்காது, ஜஸ்ட் பால் தான். பால் நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் பால் ஐஸ்கிரீம் மாதிரி போடுறது தான். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பால்லேயே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃப்ரெஷ் க்ரீம் ஏதாவது ஆட் பண்ணலாம். இது முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது கோவா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காகவும் நம்ம வந்து பால் யூஸ் பண்ணுவோம். அதுலேயே வந்து நல்ல க்ரீம் இருக்கும். அதனால ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற பாலில் நான் வந்து ஒரு 3 tablespoon அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா இதில் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றிக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிற நேரத்தில் சைமல்டேனியஸாக நம்ம இங்கே வந்து ஜிகர்தண்டாக்கான கோவா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கடையிலேருந்து வாங்கியிருக்கிற கோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 200 grams கோவா இது. நான் இதில் ஒரு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் இது வீட்டில் கூட பண்ணிக்கலாம். பால் நல்லா சுண்டை காய வச்சிட்டோன்னா நம்மளுக்கு கோவா ரெடி ஆகிடும். நீங்கள் அப்போது கொஞ்சம் சக்கரை கூட போட்டு அந்த கோவா பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இது அன்ஸ்வீட்டனுங்கிறதுனால நான் அதில் மேற்கொண்டு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ண போகிறேன். இதில் நம்ம பால் இந்த கோவா எல்லாமே ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிடுது. இந்த பாலும் கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இந்த ஜிகர்தண்டா சிரப்பான கேரமல் சிரப் இதில் ஊற்றலாம். நான் வந்து ஒரு 3 tablespoon அளவுக்கு இந்த சிரப் ஊற்றிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த சிரப் ஊற்றின உடனே நம்ம பால் வந்து கொஞ்சம் இலகலாக ஆகும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா கொஞ்சம் திக்காகி நம்மளுக்கு பால்கோவா மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம கோவா
இருக்குது, திக்காக இருக்குது. இது லைட்டாக அப்படி இருக்கிறது பரவாயில்ல, அது கொஞ்சம் திக்காகிடும். இப்போ நம்ம இது அடுத்த பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோவாவை ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். நம்ம பால் இப்போ கொஞ்சம் சுண்டிருக்கு. நான் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டுக்கிறேன். நம்ம இதில் போட்ட சக்கரைலாம் கரைஞ்சுடுத்து அப்பயே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தே ஆட் பண்ணலாம். நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இது வந்து பால் திக்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டருக்காக நம்ம பால் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி இப்போ நம்ம பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாலை காய்ச்சி இப்போ அடுப்புலேருந்து பக்கத்தில் எடுத்துட்டோம். இது கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். நம்ம இப்போ ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த இந்த கேரமல் சிரப்பை இதில் ஊற்றலாம். நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றின்னு இருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இதோட நம்மளுடைய ஜிகிர்தண்டாவுடைய ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆகிடுது. நம்ம ஒவ்வொன்றா சொல்ல என்ன பண்ணியிருக்கோன்னு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாதாம் பீஸுன்னு 6 hours பிஃபோர் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸு, அதுனா பேசில் சீட்ஸ் வந்து ஒரு 1 hour பிஃபோர் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரமல் சிரப் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சிட்டோம். பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து கோவா எப்படி பண்ணிட்டோம் பார்த்தோம். அடுத்தது நம்ம வந்து ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டாக்கான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிகர்தண்டை மிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப குவிக்காகிடும். அது எப்படி பண்ணாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிகர்தண்டாக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஐஸ்கிரீம்லாம் ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிகர்தண்டா எப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாதாம் பிசின் போட்டுருக்கேன். பாதாம் பிசின் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சி இந்த சம்மருக்கு. இப்போ இதுலேயே நான் வந்து இந்த கேரமல் சிரப் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றின்னு இருக்கேன். இப்போ இதில் இந்த கேரமல் பால்கோவா ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் நன்னாரி ஷர்பத்தும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ், இது ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க சில்லுன்னு பால், இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுக்கிற ஐஸ்கிரீம், நம்மளுடைய சில் கூல் கூல் மதுரை ஜிகர்தண்டா ரெடியாக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான இந்த ஹெல்த்தியான ஜிகர்தண்டா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவெல்லாம் டேக் கேர், பாய், ஸ்டே டியூன் டு மை சேனல். யத் பாவம் தத் பவதி.